அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு இன்று குழந்தைகள் நிகழ்வாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைய நிகழ்வை ரோட்டரி இன்றைய நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மண்டலம் 15 உதவியாளர் ரொட்டேரியன் மணிமாறன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் இந்த காலை வேளையில் வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்கள். சார் அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. ஓகே. எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிறைந்திட வேண்டுகிறோம். உலகில் நட்பையும் நல்லுறையும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நினைவுகள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டினையே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற்று இனிதே வளர்ந்திட இறைபுரிய அருள் புரிவாய். நன்றி. நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநராகிய எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்திட்டத்தினை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் குணபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 15 உதவி ஆளுநர் மணிமாறன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக பொருளாளர் செயலாளர் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று குழந்தைகள் நிகழ்வுகளை சிறப்பாக அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும், தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் மற்றும் இன்றைய குழந்தைகள் நிகழ்வில் பங்கு பெற்று திருக்குறள், ஆத்திச்சூடி, சிறப்பு பாடல், சிலம்பம் ஆகியவளை சிறப்பிக்க இருக்கும் குழந்தைகளையும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அனைத்து குழந்தைகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 969 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது கும்பகோணம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வினை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இணைந்து வழங்கி சிறப்பித்து வரவேற்பு நிகழ்த்தி வாழ்த்துறை வழங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய கால தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம், குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்து. ஐயா கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்துங்க, கிட்ட மொபைல கிட்ட நெருக்கி.
அடிப்படை வணக்கம். சின்முத்திரை. நீண்ட மூச்செடுத்து எழுத்து உச்சரிக்கிறோம். எழுத்து சொல்றோம். முத்திரை. வைகரை துயிலெழு. அக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நிகழ்வு வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து குழந்தைகள் நிகழ்வு வந்து சிறப்பா ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோம். பல்வேறு குழந்தைகள் வந்து இதுல கலந்துகிட்டு சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கும் குழந்தைகளும் இதுல வந்து தங்களுடைய பங்களிப்பை அளித்து அவர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிறது பெரிய சந்தோஷமா இருக்குது. அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக திருக்குறள். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 2 அதிகாரத்தை வந்து நம்ம முடிச்சிருக்காங்க. இப்ப 3வது அதிகாரம் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தை வந்து கொள்கையை சேர்ந்த ஆத்திரிய செய்யோன் என்கிற மாணவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நமக்கு திருக்குறள் 3வது அதிகாரத்தை வந்து சிறப்பா சொல்ல போறார். இன்றைய நிகழ்வில் திருக்குறளின் 3வது அதிகாரத்தை சிறப்பிக்க ஆத்திரிய செய்யோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வி. ஆத்ரியா சேயோன் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும். பண்புகள் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறேன். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை சேர்ந்து ஈந்தரம் பூண்டார் பெருமை பெருங்கேற்றுள்ளது. உரனென்னும் தோட்டியான் நோரைந்தும் கப்பான் வரரென்னும் வைப்புக்கோர் வித்து குணம் ஐந்தெழுத்தான் நாற்றல்லகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாதம் கறி சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்களாதார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உள்ளது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயம் காத்தல்லது. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்விற்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். நன்றி, வணக்கம். நன்றிப்பா.
சிறப்பாக நமக்கு இந்த திருக்குறளை வந்து 3வது அதிகாரம் நீர்த்தார் பெருமையை வந்து நமக்கு 10 குறளையும் சிறப்பாக சொல்லி இன்னைக்கு வந்து ஆசிரியர் செய்வன் வந்து சிறப்பிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு அதிகாரம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து எல்லாருமே வந்து மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு அதிகாரத்தையும் 10 திருக்குறளை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 1330 குறளையும் குழந்தைகள் மனப்பாடம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம அந்த காலச்சக்கரம் ஏற்படுத்தியிருக்கு. ஆகவே இன்று 3வது அதிகாரத்தை சிறப்பாக நமக்கு அளித்த ஆதிரிய செய்வன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக இந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிப்பா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆத்திச்சூடியை அளிக்க காரைக்காலை சேர்ந்த போஜராஜா அவர்கள் தயாராக உள்ளார். இந்த வாரத்திலிருந்து நம்ம ஆத்திச்சூடியை நம்ம வந்து சேர்த்திருக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்து குழந்தைகள் வந்து சிறப்பா வந்து ஒவ்வொரு பங்களிப்பையும் அளிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம பெருமை வாய்ந்த நிகழ்வுகளாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று நமக்கு ஆத்திச்சூடி அளிக்க போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. பொருள்: திருவாத்தி பூமாலை சூடி வீட்டிற்கு இறைவனை வாழ்த்தி வணங்குவோம் நாமே. உயிர் வர்க்கம்: அறம் செய்ய விரும்பு, பிறருக்கு விருப்பத்துடன் கொடு, ஆறுவது சினம், கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது, இயல்வது கரவேல், உன்னால் முடிந்தவரை பிறருக்கு கொடு, ஈவது விளக்கேல், தானம் செய்வதை தடுக்காதே, உடையது விளம்பேல், உன்னிடம் உள்ளதை சொல்லி பெருமைப்படாதே, ஊக்கமது கைவிடேல், உற்சாகத்துடன் இரு, எண்ணெழுத்து இகழேல். கணிதம் மற்றும் மொழி பாடத்தை சாதாரணமாக நினையாதே. ஏற்பது இகழ்ச்சி, பிறரிடம் பொருள் கேட்பது இழிவானது. ஐயமிட்டு உண், பிறருக்கு கொடுத்து சாப்பிடு, ஒப்புரவு ஒழுகு, நடைமுறையுடன் ஒன்றி இரு, ஓதுவது ஒழியேல், படிப்பதை கற்பதை நிறுத்தாதே, அவ்வியம் பேசேல், பொறாமைப்படாதே, அகம் சுருக்கேல், கொடுப்பத்தின் அளவை குறைக்காதே. நன்றி. நன்றி. ஆத்திச்சூடி சிறப்பாக அளித்து சிறப்பித்து கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா தனி பாடல், சிறப்பான பாடல்களை வந்து குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் அருமையான பாடல்கள் வந்து நமக்கு சிறப்பாக நமக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளை பாராட்டுவோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு இசையோடு தேன் கலந்த இசையாக நமக்கு காதில் வந்து செவிப்பாய்ந்து அற்புதமாக காலை வேளையிலே நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுக்கும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்காலை சேர்ந்த ஹர்ஷிதா நமக்கு வந்து பாடலை பாட காத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தனிப்பாடலை பாட காரைக்காலை சேர்ந்த ஹர்ஷிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்கமா, வீட்டுல இருக்கு. லெப்ட்ல லாஸ்ட்ல இருக்கும் பாரு. ஒரு நிமிஷமா. ஓகே, இப்ப அட்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஹர்ஷிதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போது பாரதியார் எழுதின பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை பாடப்போகிறேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, புலனில் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மளிந்த வாழ்க்கை இனியுண்டோ. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உண்ணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், தனியொருவனுக்கு உண்ணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னராம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் நாம், எல்லோரும் இந்நாட்டு வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. நன்றி நன்றிமா, சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அந்த பாரத சமுதாயம் என்ற நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இந்த நாட்டை பற்றி சிறப்பாக, நம்ம பாரதத்தை பற்றி சிறப்பாக ஒரு வாழ்த்துரை வழங்கி பாடல் மூலியமாக இன்று நமக்கு அற்புதமாக வழங்கி இருக்கிறார் ஹர்ஷிதா அவர்கள். அனைவரின் சார்பாக ஹர்ஷிதா அவர்களுக்கு காலச்சக்கரம் நண்பர்கள் அனைவரின் சார்பாக அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிமா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு பயிற்சிகளை அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்று வந்து அவர்கள் வந்து நமக்கு கொடுக்க போற பயிற்சிகள் குழந்தைகளுக்கான அற்புதமான பயிற்சிகளா இருக்குது. ஏன்னா குழந்தைகள் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குழந்தைகளாகவே மாறி தன்னுடைய பயிற்சி முறைகளை அளிக்க இருக்கிறார் தனலட்சுமி அம்மையார் அவர்களும் நல்லசிவம் ஐயா அவர்களும். இன்றைய வேளையில் நமக்கு பயிற்சி குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சிகள் அளிக்க ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்புடன் ஐயா அன்மியூட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம். அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பு குழந்தைகளே,
நாளை உலகினை அறிவு பாதையில் எடுத்து செல்ல நல்ல பாடங்களையும் நல்ல கல்விகளையும் கற்று முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகாலையில் எழுந்து இந்த யோகா வகுப்பில் கலந்து கொள்ள காத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக ஆத்திச்சூடி திருக்குறள் சொன்னாங்க. விளக்கங்களோட அந்த ஆத்திச்சூடி சொன்னது நல்ல ஒரு கருத்தை, ஆழமான கருத்தை நமக்கு விதித்தது. நம்ம இப்போ ஆசனங்களை, மூச்சு பயிற்சிகளை நம்ம செய்வோம். ஏன்னா ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் நம் உடலை 24 மணி நேரம் சுறுசுறுப்பாகவும் நல்லா மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறதுக்கு அவசியமா இருக்குது. அதனால நாம செய்யறோம். சரிங்களா? எப்பவுமே ஒரு என்ன செய்யறோமோ அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு துணையா இருக்கும். அந்த விஷயத்த நாம் செய்யணும். அதாவது ஆசை பத்தி கூட அன்னைக்கு இறைமதன் ஐயா சொன்னாங்க. அதாவது ஆசை எதுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. சரியா? அந்த மாதிரி புத்தர் சொல்லியிருக்காரு ஆசை இல்லாம இருக்கு அப்படின்னு. திருமூலர் சொல்லியிருக்காங்க. அந்த திருமணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த பயிற்சிக்கு போவோம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள். அப்படியே சொல்லுங்க கூட. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள், ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள். ஆசை படப்பட ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள். ஆகி வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆசை விட விட ஆனந்தமாகுமே. ஆனந்தமாகுமே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமூலர், ஆசையை விட்டா தான் நாம ஆனந்தமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா நாம எல்லாருமே ஆசைப்படுறது, எனக்கு ஆசையா இருக்குதுங்க, இந்த பொருளை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எனக்கு ஆசையா இருக்கு, அது சாப்பிடுறேன், எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆசை அப்படிங்கிறதுக்கு வந்து பொருளை நாம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசைங்கிறது, நம்ம ஒரு பல வாழைப்பழம் இருக்கு, அதை எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறோம், அதுக்கு பேர் வந்து ஆசை கிடையாது. அதுக்கு பேரு ஆசை கிடையாது, தேவை. சரிங்களா? ஒருத்தர் ஒரு வாழைத்தார் முழுசா கொண்டு போறாரு, ஒரு தார் நிறைய, ஒரு எவ்வளவு பழம் இருக்கும், ஒரு 100-150 பழம் இருக்குங்களா ஒரு தார்ல, அதை எடுத்துட்டு போறாரு. அதை அப்படியே புடுங்க அப்படின்னு புடுங்கி வச்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் வந்து ஆசை. சரிங்க? ஒரு பழத்தை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு ஆசை கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு பழம் எடுத்தோம்னா அது நமக்கு தேவை. சரிங்களா? தேவையை பூர்த்தி பண்ணிக்கணும், ஆனா ஆசைப்படுறது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம இந்த ஆசை பத்தி நாம திருமூலர் சொன்னதை நாம செயல்பட்டோம் அப்படின்னா, தேவையானதை மட்டும் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நோயும் வராது, பிரச்சனைகளும் வராது நமக்கு. சரிங்களா? மன ரீதியான பிரச்சனையும் வராது, உடல் ரீதியான பிரச்சனைகளும் நமக்கு வராது. சரிங்களா? ஏன்னா எதுக்காக இந்த ஆசை திருமந்திரம் இப்போ நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா, நம்முடைய நேரங்களை, தேவைகளை திட்டமிட்டு அதை மட்டும் நாம செஞ்சோம் அப்படின்னா நம்ம முன்னேற்ற பாதைக்கு போவோம் இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே சரியான பாதையை நோக்கி போயிடும். சரியா? அதனால நம்ம எல்லாருமே 24 மணி நேரத்துல முதல்ல நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சிங்கிறது ரெகுலரா நாம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அந்த வகையில உங்களுக்கு ஒரு பாடல் மூலியமா ஆசனங்களை செஞ்சுக்கிட்டே நாம இப்போ செய்வோம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? செய்வோமா? அப்படி நிலைக்கு வந்துருங்க.
காலையில நல்லா கொஞ்சம் மேல தூக்கி இப்படி வைங்க. ரொம்ப நேரம் அமர்ந்திருந்தோம்னா கை காலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும். சரிங்களா? கைகளுக்கு கால்களுக்கு பயிற்சி செஞ்சு நல்லா ஃப்ரீ ஆகிக்கணும். சூப்பர். எல்லாம் பாட்டு பாடி ஆனந்தமா செய்ப்போம். சரியா? ரெடி? சித்தர் வந்தாங்க. எடுத்துட்டு மைக் ஆன் பண்ணிக்கலாம். அட்மிட் பண்ணிட்ட மாதிரியா? பண்ணிருங்கய்யா. நீங்க அட்மிட் பண்ணீங்க, உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. குழந்தைகள் மட்டும் இப்ப ஐயா சொல்றத அப்படி சொல்லிட்டே பாடுங்க. பாடிட்டே அந்த பயிற்சி செய்யுங்க. சித்தர் வந்தாங்க. என்ன ஒரு வயசு தான் கேக்குது? எல்லாரும் பாடுங்க. சித்தர் வந்தாங்க. அட்மிட் பண்ணீங்க எல்லாருமே. அவங்க மொபைல்ல அட்மிட் பண்ணீங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இப்படி முட்டி போட்டு தோந்துக்கணும்ப்பா. வஜ்ராசனத்துல நீங்க வந்துருங்க எல்லாரும். நான் நின்னா நீங்க நிக்கலாம், நான் அமர்ந்தா நீங்களும் அமர்ந்துக்கலாம். சரியா? என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் ரைட் சைடு திரும்பி சொல்லு. தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவையெல்லாம் நீக்க சொன்னாங்க. சார் எடுத்து குடிக்க சொன்னாங்க. அழகாக சார் எடுத்து குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் அவதிப்படும் மக்கள் எல்லாம் உங்களுக்கு நெட்வொர்க் ரொம்ப டல்லா இருக்குங்க. அந்த மொபைல் அப்படி அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும்
மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் நல்ல வாதம் வாதம் பித்தம் வாதம் பித்தம் பித்தம் சுமையா ஐயா சொல்லுங்க. நெட்ல இஷ்யூவா இருக்கு. ஒரு குழந்தை சொல்றாங்களே திருப்பி நாங்க சொல்றதுல கரெக்ட் ரொம்ப சிக்காய் வருது ஐயா. ஓகே ஓகே கேட்கறவங்க அப்படியே செய்யுங்க. வரும்போது இன்னொரு மொபைல் ஓபன் பண்ணிக்கிறோம். அதையும் வாதம் பித்தம் கதமெல்லாம் தீர்மாங்க. பாதம் பித்தம் கபமெல்லாம் தீர்மாங்க. வாழ்க வாழ்க தமிழென்று சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. பாட சொன்னாங்க. மீண்டும் சொல்ல சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அங்கிருக்கும் அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கனவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக சாய் எடுத்து குடிக்க சொன்னாங்க. சாய் எடுத்து குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. வாதம்
வாதம் கபமெல்லாம் வாதம் பித்தம் கபமெல்லாம் இது பண்ணாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. சூப்பர். இன்பம் 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 பேரின்பம் இன்பம் இன்பம் பேரின்பம். இன்பம் ஸ்ரீக்லாம் இன்பம் வெரி குட். சித்திரம் வந்து என்ன சொன்னாங்க? அறிவுள்ள எடுக்க சொன்னாங்க. அதை எடுத்து வந்து கடுவை எல்லாம் நீக்கி அதை நல்லா அரைச்சு பால் எடுத்து கேக்குதுங்களா? நீ எப்போ இல்லங்க விட்டு வருது. அது ஃபிளைட் மோட்ல போடுங்கய்யா. நெட்வொர்க் ரொம்ப கம்மியா இருக்குங்கய்யா உங்க நெட்வொர்க்கு. ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு திருப்பி இது பண்ணுங்களா, நெட் கொஞ்சம் ஓரளவு கிடைக்கும். சரிங்க. பாட்டு பாத்தீங்களா? சித்தர் வந்தாங்க. பாட்டு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பாட்டு புரிஞ்சா? அருகம்பில்ல எடுத்து வந்து என்ன பண்ணோம்? சாறு எடுத்து கொஞ்சம் சீரகம் எல்லாம் வச்சு 48 நாளைக்கு குடிச்சா நம்முடைய உடல் வந்து ரத்த சுத்தமாகும், உடம்பு நல்லா வலுவாகும். சரிங்களா? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, பேசும்போது போட்டுக்கோங்க. கவனிங்க. அப்போ நம்ம ஆசனங்கள் பயிற்சியோட செஞ்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் உட்கட்டாசனத்துல இருந்து சித்திரை வந்தாங்க சொன்னோம். அடுத்து வஜ்ராசனத்துக்கு வந்தோம். அடுத்து திரும்பி சொல்றது வந்து கோணாசனம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நின்ற நிலையில நாம பிறையாசனம் செஞ்சோம். இது மாதிரி ஆசனங்களோட ஆட்டம் ஆடி பாட்டு பாடி மகிழ்ச்சியா நம்ம பயிற்சியெல்லாம் செய்யலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில நம்ம ஆசனங்கள் செய்யறது மூலியமா நம்முடைய நரம்பு மண்டலங்கள் தசைகள் தூண்டப்பட்டு நல்லா ரத்தம் போகுது. சரிங்களா? ஆசனங்கள் பேலன்சிங் ஆசனங்கள் எல்லாம் செய்யும் போது நம்ம பிராண ஆற்றல் வந்து உடம்புல அதிகமா கிடைக்கும். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம மூச்சு பயிற்சி ஆசனங்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாகவும் நல்லா செய்யக்கூடிய காரியங்களை அதிகமா விரைவாகவும் செய்ய முடியும். சரிங்களா? ஐயா நல்லா கேக்குதுங்களா? கேக்குது. என்னோட
இப்போ ஒரு வாட்டி பாட்டை மட்டும் அமர்ந்த நிலையே பாடலாமா? சரி, சொல்லுங்க. சித்தர் வந்தாங்க. நீங்க கவனிங்க. அப்புறம் அப்படியே பாட்டு வரும் மட்டும் ஒரு வாட்டி நான் ஃபுல்லாவே பாடிடுவேன். சரியா? சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அங்கிருக்கும் அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அதில் இருக்கும் கருவெல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அதுவும் சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அழகாக சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. அவதிப்படும் மக்கள் எல்லாம் மகிழ சொன்னாங்க. வாதம் வாதம் கையை தூக்க சொல்லுங்க. செஞ்சுக்கிட்டே சொல்றதுக்காக செஞ்சு காமிக்கிறது. கை தூக்குங்க, கோணாசனம் பண்ணுங்க. வாதம், வாதம், பித்தம், பித்தம், கபமெல்லாம் தீர்மன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த ஆசனங்கள் சொல்லிக்கிட்டே நாம என்ன பண்ணலாம்? வாதம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், கபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப வாதம், பித்த, கபம்ங்கிறது என்ன? நீர், காற்று, நெருப்பு, இல்லையா? இந்த 3 சக்தியிலும் உடம்புக்குள்ள சமமா இருக்கும்போது நாம நோய் இல்லாம மகிழ்ச்சியாக நாம் வாழலாம். சரிங்களா? கேக்குதுங்களா மாணவர்களுக்கு? நாம ஒரு 3 ஆசனங்கள் செஞ்சு பார்த்துட்டு மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். சரிங்களா? காலை நீட்டுங்க. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டி ரைட் லெக் எடுத்து இப்படி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு வக்ராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை மாத்தி செய்யுங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க ஐயா. வக்ராசனம். ரைட் லெக் செஞ்சோம். இப்ப லெஃப்ட் லெக்ல செய்யறோம். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கிறோங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து நாம செய்ய போற ஆசனம் பக்காசனம். சரியா? இது பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆசனம். கவனமா செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா பக்கத்துல யாராவது மேல முட்டிட்டீங்கன்னு வந்துடும். முட்டாம இடைவெளி விட்டு உட்கார்ந்துதான் செய்யணும். சரிங்களா? கவனமா செய்யுங்க. கவனிங்க. முதல் நிலை, கைகளை உயர்த்தி பேக் பெண்டிங் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கால் இப்படி பிடிச்சிருங்க. உடம்பு நல்லா கீழே இழுங்க. ஓகே, கீழே கை வச்சுக்கணும். நல்லா கை ஊனிட்டு இந்த முழங்கால் வந்து கை மேல வச்சிருக்கணும். கவனமா செய்யுங்க, யாரும் முன்னாடி விழுந்துடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. பக்காசனம் செஞ்சீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. பக்காசனம் கைகளை பேலன்ஸ் பண்ணி மெதுவா ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலையா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க அமர்ந்து. யார் செஞ்சது? என்னால் முடியும் சொல்லுங்க. இன்னொரு வாட்டி செய்யட்டுமா? நல்லா கவனிங்க. மீண்டும் ஒரு முறை கவனிங்க. பாருங்க, உழவு போறாரு பாருங்க முன்னாடி. நீங்களும் அந்த மாதிரி விழுந்துடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். எல்லாம் ஐயாவுக்கு வெரி குட் சொல்லுங்க. தேங்க்யூ. ஐயா நெட்வொர்க் இப்ப நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப வேணா அந்த ஒரு பாட்டை போட்டுருங்க. இன்னொரு வாட்டி பாட்டு பாடலாமா? பக்காசனம் செய்யலாமா? மாவை கொண்டு வந்துருங்க. ரெடி? குழந்தைகளா இப்ப பாருங்க, ஐயா வந்து இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டோட ஒரு யோகா சொல்லி கொடுக்க போறாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. ஆத்து பக்கம் ஆத்து பக்கம் தோட்ட பக்கம் போக சொன்னாங்க. அங்கிருக்கிற அருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க.
பறிக்க சொன்னாங்க. அங்கிருக்கும் மருகம்புல்ல பறிக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவை எல்லாம் நீக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற கணுவை அதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நீக்க சொன்னாங்க. அழகாக 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 சார் எடுத்து சாறு எடுத்து குடிக்க சொன்னாங்க. குடிக்க சொன்னாங்க. குடிங்க அப்படியே. குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டீங்களா? யாரெல்லாம் அரும்புள்ள சாறு குடிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. வெரி குட். வாதம் வாதம் பித்தம் பித்தம் கபமெல்லாம் கபமெல்லாம் தீரும்னாங்க. தீர சொன்னாங்க. வாழ்க 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 தமிழ் என்று தமிழ் என்று பாட சொன்னாங்க. பாடச் சொன்னாங்க. பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. பாடச் சொன்னாங்க. வாழ்க 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 தமிழ் என்று வாழ்க தமிழ் பாட என்று சொன்னாங்க. பாட சொன்னாங்க. வாழ்க வாழ்க தமிழ் என்று பாட சொன்னாங்க. சூப்பர், வெரி குட். இன்பம் இன்பம் பேரின்பம், இன்பம் இன்பம் பேரின்பம். என்னப்பா ஜாலியா பாடுனீங்களா எல்லாரும்? சூப்பர் சூப்பர், வெரி குட். சரி, அடுத்தது நாம பக்காசனம் யாரு செஞ்சது? ஒருத்தராவது செஞ்சு காமிங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த ஆசனம் வேணும் அப்படின்னா பக்காசனம் யாரோ ஒருத்தராவது செஞ்சீங்கன்னா தான் அடுத்த ஆசனம் சொல்லி தருவேன் நான். ஆத்ரிய சோயன் ட்ரை பண்றார். கொண்டு வாங்க, கேமரா முன்னாடி கொண்டு வாங்க, செய்யுங்க பார்க்கலாம். ஐயா யார்? பவித்ரன் குரூப் சூப்பர் சூப்பர், வெரி குட். ட்ரை பண்ணு தம்பி. குட்ரா தம்பி. முதலில் ஜூம்ல வந்தவரும் அவரே, முதல்ல ஆசனம் செஞ்சவரும் அவரே. குணசேகர் அந்த இதுல ஒரு பொண்ணு அழகா செய்யறாங்க, ட்ரை பண்றாங்க. சூப்பர், வெரி குட்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் கண்ணா, வெரி குட். 2 பசங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 6th 7th படிப்பாங்களாட்டு இருக்குது. அவங்கதான் நல்லா செய்யணும். கேமரா முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. தம்பி செய்யுங்க பை. என்ன பேர்ல இருக்காங்க அவங்க? நவீன்குமார். நவீன்குமார். ஏப்பா தம்பி, ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறியப்பா. ஒரு ஆசனம் போட்டு காமிங்களேப்பா. பவித்ரன் இருக்கிறாங்க. பவித்ரன் ட்ரை பண்ணுங்க. இந்த குரூப்ல இருக்காங்க பசங்க. பவித்ரன் என்னப்பா செய்யப்பா. உன் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டையாவது செய்ய சொல்லலன்னா ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்றத காமிங்க கேமரால. ஆசனம் ஐயா சொல்லி கொடுத்தாங்களே, அந்த ஆசனத்தை செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க. கேமரா லாங்ல போய் வந்து பாருங்க. சூப்பர் தம்பி, ட்ரை பண்ணுப்பா. அப்படியே குனிஞ்சு கை கீழே வைங்க பார்க்கலாம். அப்படியே ஷோல்டருக்கு மேல முழங்கால தூக்கி வைங்க. நல்லா பேலன்ஸ் கொடுங்க. பாப்பா எவ்வளவு அழகா செய்யுது, குட்டி பாப்பா. ட்ரை பண்ணு தம்பி. கை கீழே கொண்டு போய் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிற பாருங்க. காலை பிடிச்சிடறோம், நல்லா உடம்ப கீழே இருக்கிறோம்.
கைகளை கீழே நல்லா அழுத்தமா வச்சுக்கிறோம். முழங்கால நல்லா செட் பண்றீங்க மேல, கை மேல. அவ்வளவுதான் பேலன்ஸ். சூப்பர். எல்லாருமே நல்லா முயற்சி பண்றாங்க. வெரி குட். ஓகே, வெரி குட். முயற்சி பண்றார். வெரி குட், சூப்பர் சூப்பர். இங்க ஷோல்டர் நல்லா வை அப்படி இந்த இடத்துல வைங்க பாருங்க. கை பாத்தீங்களா, இந்த கால் ஃபுல்லா டச் ஆகும் இந்த இடத்துல. வந்துருச்சு, கேக்குது? கேக்குதுங்க. ஆஹ் ஓகே, ஓகே. அடுத்தது போயிடலாங்க. சிறப்பு. பக்காசனால ரொம்ப அழகா செஞ்சீங்க. அது ஹேண்ட் பேலன்ஸ், கையில பேலன்ஸ் பண்ணி செய்யற ஆசனம். பேலன்ஸ் பண்ணி செய்யற ஆசனங்கள்ல நம்ம செய்யும் போது நம்ம உடம்புக்குள்ள வந்து பிராண ஆற்றல் நல்லா கிடைக்கும். சரிங்களா? சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு பிராண ஆற்றல் நல்லா கிடைக்கும். மூச்சு பயிற்சி செஞ்சா எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அதுக்கு மேலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் செய்யறதுனால நல்லா உடம்புக்கு ஆற்றலை தரும். சரிங்களா? அடுத்து லெக்ல கையில பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆசனம் செஞ்சா லெக் பேலன்ஸ்ல நடராஜாசனம் நம்ம செய்யறோம். ஓகேவா? நேரம் ரைட் லெக் பிடிச்சிருங்க. நல்லா கையை நீட்டி கால் நல்லா பேலன்ஸ் பண்ணி வெளியே நீட்டுக்கணும். கால்ல நல்லா பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நிக்க முடியும். கை ஸ்ட்ரெயிட்டா வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. சூப்பர், வெரி குட். ரொம்ப அற்புதமா செய்றீங்க. வெரி குட். அடுத்த மூச்சு பயிற்சி செய்யலாங்களா? பெருவரில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல பெருவரில் பிடிச்சுக்கணும். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மிக சிறப்பு. பஸ்திரியா மூச்சு உள்ளே இழுத்து விடணும். 1
நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சிறப்பு. இப்ப மோதிர விரல் வச்சுக்கோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா செய்றீங்க. நீண்ட மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து நாம ஆதிமுத்திரை வச்சு திருமூலர் பஸ்திரியா செய்யணும். சரியா? நல்லா மூச்சு இழுக்கணும். மறுபடியும் கீழே வரும்போது மூச்சு விடணும். ஓகேவா? 1, 2. அப்படியே தான் நல்லா செய்யுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சூப்பர். வெரி குட். கைகள் நல்லா உரசி முகத்துல இப்படி தொடச்சுக்கோங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்முடைய சுவாச உறுப்புகள்ல நுரையீரல இருக்கக்கூடிய கெட்டவங்களை எல்லாத்தையும், கிருமிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அடிச்சு விரட்டிட்டோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய சக்தியை வச்சு என்ன பண்ணணும்? கிருமிகளை, கோடானு கோடி கிருமிகள், கழிவுகளை எல்லாம், நம்ம உடம்புகளுக்குடைய விஷக்காற்றை எல்லாம் என்ன பண்ணோம்? காற்றை பயன்படுத்தி அடிச்சு விரட்டிட்டோம். சரியா? அடுத்து இன்னொரு மூச்சு பயிற்சி, மான் மூச்சு பயிற்சி. சரிங்களா? ஒரு மான் ஓடுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி. சரியா? நீங்களாம் மான் குட்டியா மாறிடுறீங்களா? இங்க பாரு, தனலட்சுமி அவங்க மான் குட்டியா மாறிட்டாங்க. நீங்களும் மான் குட்டியா மாறுங்க எல்லாரும். வெரி குட். நல்லா சிவமும் மான் குட்டியா மாறிட்டாரு. நானும் மான் குட்டி. நீங்க? வெரி குட். அப். மூச்சு இழுத்துட்டே வேலை பாருங்க. டவுன். மூச்சு இழுத்தே கீழே வரீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சூப்பர். எல்லா மான்களும் வேகமா ஓடுதுப்பா. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பேரு ஹர்ஷிதா. ஹர்ஷிதா. சூப்பர். நல்லா செய்றீங்க. நன்றி ஐயா. மேல குணசேகரன் இருக்கிறது பாப்பா ரொம்ப சூப்பரா செய்யறாங்க. இன்னும் முடிக்கவே இல்லை பாருங்க அவங்க. மான் மூச்சு எல்லாம் நல்லா செஞ்சுட்டு அப்பதான் நிறுத்த போறாங்க. சூப்பர் சூப்பர். எல்லா குழந்தைகளையும் மான் மூச்சு சிறப்பா செய்றீங்க. கோமதி மேம் குரூப்ல இருக்கிறவங்களும் மிக சிறப்பா செய்றீங்க. எல்லா குரூப்பும் நல்லா செய்றீங்க. சூப்பர். வெரி குட். மிக சிறப்பு. ஒருத்தர் நிறுத்தவே மாட்டாங்க இருக்கு. பயங்கர பாஸ்டா செய்யறாங்க. அந்த மான்குட்டி வேகமா ஓடுது. சூப்பர் சூப்பர்மா. வெரி குட். அற்புதம். அவங்க பேர் என்ன? நவீன்குமார். நவீன்குமார் குரூப் மிக சிறப்பு. 100 மீட்டர் வேகத்துல ஓடுறாங்க. எல்லாருமே சொல்லிருக்காங்க. சூப்பர் குட்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. போதும் போதும், மான் குட்டியா மாறிந்து போகுது. அடுத்து சிங்கமா மாறிடலாம். சிங்கம். நீங்களாம் சிங்கம் அப்பா. கை நல்லா உறுதியா வச்சுக்கோங்க, நிமிர்ந்து பாருங்க. எல்லாம் சிங்க குட்டியா மாறுங்க. எல்லாரும் நல்லா வாங்கி தருங்க. நாக்க நல்லா நீட்டுங்க. எல்லாம் சிங்க மாதிரி நல்லா கர்ஜிங்க பார்க்கலாம். சூப்பர், ரொம்ப சிறப்பு சிறப்பு. அடுத்தது புலி வருது. புலி வந்துருச்சுப்பா. புலி ஆசனம். காலை மாத்தி செய்யுங்க. மிக சிறப்பு. சிங்காசனம், புலியாசனம் எல்லாம் செய்யறதுனால நமக்கு இடுப்பு நல்லா, உடல் முழுவதும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், மனசு நல்லா வலிமையாகும், குரல் நல்லா அழகா வரும், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அனைத்து நோய்களுக்கும் மிக சிறந்த பயிற்சியா இந்த ஆசனங்கள் இருக்குது. இந்த ஆசனங்களை எல்லாம் நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் வீட்டுல போய் நல்லா செஞ்சு பழகிட்டு வாங்க. வாழ்த்துக்கள் குழந்தைகள். உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிக பெருமையாகவும் எங்களுக்கும் இன்னும் உத்வேகம் வருது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அங்க பாருங்க, ஒரு 60 வயசு 70 வயசு குழந்தையெல்லாம் உங்களை பார்த்து மகிழ்ச்சியில ஆனந்தத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்த குளியல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அவங்களும் நல்லா செய்யறாங்க. இன்னும் எங்களுக்கெல்லாம் இன்னும் வயது குறைஞ்சிருச்சு. நாங்களும் குழந்தையாவே மாறிட்டோம். நன்றி குழந்தைகளா, எங்களை மகிழ்ச்சி கடல்ல நீந்த வச்சதுக்கு நன்றி. இந்த காலை சக்கரத்துக்கு நாம நன்றி சொல்லிக்குவோம். காலை சக்கரம் நமக்கு எல்லாத்துக்கும், மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்யுது. யோகா மூச்சு பயிற்சி, அதாவது நம்ம கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் கல்வியை கொடுக்கறது தான். கல்வியை வழங்குற ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. குணமாளன் குழந்தை காணுமே. பவித்ரன் மியூட் பண்ணீங்க. இருப்பா, பண்ண வேண்டாம். சொல்றேன் ஒரு நிமிஷம். நன்றி, சிறப்பு. உண்மையிலுமே இன்னைக்கு குழந்தைகள் அவர்கள் செய்வதை விட அடுத்தவர்களை இன்பத்தில் ஆழ்த்தியது பெருமை வாய்ந்த ஒரு விஷயம். இந்த குழுல பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 60 வயசு, ஐயா சொன்ன மாதிரி ஒரு 50 60 வயசு 70 வயசு சிறுவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கலந்துட்டு இருக்காங்க. இவங்க தொடர்ச்சியா பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. என்னடா அது நல்ல சிவமையா எங்களை போட்டு இப்படி பாடுபடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களையே நீங்க சிரிக்க வச்சு நல்ல அருமையான ஒரு பயிற்சி கொடுத்தீங்க. எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது சிறுவர்கள் எல்லாம் செய்யக்குள்ள இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ நம்மளும் இவ்வளவு நாள் சிறுவர்களா தான் செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு எல்லாருக்குமே தூண்டிருக்கீங்க. சந்தோஷம். உங்களால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 60 70 வயசு சிறுவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்கன்னு நினைக்கக்குள்ள எங்களுக்கே பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நலசிவமையா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வை கொடுத்தார். அதாவது என்ன சொன்னாரு, ஆத்து பக்கம் போக சொன்னார், அப்புறம் எங்க போக சொன்னாரு, தோட்ட பக்கம் போக சொன்னாரு. ஒன்னொன்னுத்தையும் சொல்லிட்டு என்னென்ன அங்க என்ன எடுக்க சொன்னாரு, அருகம்புல் எடுக்க சொன்னாரு. இப்ப நீங்க அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத வீட்டுல போய் சொல்ல ஒரு நிமிஷம்.
எல்லாருமே இருப்பாங்க. நீங்க அவங்கள்ட்ட தெரியப்படுத்தக்குள்ள உங்களுக்கு என்ன சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கும் புரியும். அதாவது ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம உடம்புக்கு என்ன விஷயங்கள் வேணுங்கிறத இன்னைக்கு ஒரு பாடலோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து இன்னைக்கு ஐயா குடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சினா காலைல எந்திச்சு கஷ்டப்பட்டு போய் நம்ம ஒரு யோகாவோ, இல்ல பயிற்சி முறைகளோ செய்வோம். இன்னைக்கு ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஒரு சந்தோஷமா செய்திகள சொல்லி, உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க எல்லாருக்குமே. உண்மையிலுமே இது வந்து நமக்கு உடலுக்கும் சரி, மனதுக்கும் சரி, நம்ம குடும்பத்திற்கும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி குடுக்கிறதுனால, நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் ஒவ்வொருவருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உணவு. நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு உண்ணோம்னா, நமக்கு அந்த வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையுமே நம்ம போக்கிடலாம் அப்படிங்கிறத வந்து நமக்கு இன்னைக்கு வச்சுக்கங்களேன். ஒரு நிமிஷம். ஐயா முத்துசாமி, ஐயா பவித்ரன் 2 பேரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்கப்பா. 2 பேரும் மியூட் பண்ணீங்க. நீங்க பேசக்குள்ள தான் அன்மியூட் பண்ணணும். நன்றி. அதுக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இத வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா செய்யுங்க. தொடர்ச்சியா கலந்துங்க. அதை விட என்னன்னா, நீங்க தினமும் வீட்ல செய்து பழகிக்கங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயும் வெளியில வேண்டாம். உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா செய்யக்கூடிய சூழ்நிலைய இன்னைக்கு நம்ம காலச்சக்கரம் ஏற்படுத்தியிருக்கு. சிறப்பான நிகழ்வு. இன்னைக்கு எல்லாம் கலந்துகிட்டு சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நேரத்துல வந்து நாங்க நன்றிய சொல்றோம். அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகளாய் மாறி இன்னைக்கு நல்ல சிவமையா வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து சிறப்பா பயிற்சி குடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னமோ உங்களெல்லாம் பார்த்தோனே நிலத்தடுமாறி போயிட்டாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா, குழந்தையா மாறிட்டாங்க இன்னைக்கு. ஆனா நெட்வொர்க் தான் கொஞ்சம் அவங்களுக்கு இஷ்யூவா இருந்துச்சு. மற்றபடி இன்னைக்கு குழந்தையா மாறி உங்களுக்கு அருமையா இன்னைக்கு பயிற்சி குடுத்தாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வுல நமக்கு சிறப்பா இந்த நிகழ்வை ஏற்படுத்தி குடுத்த அ நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதே போன்று இந்த பயிற்சியில கலந்துகிட்டு சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வந்து ஒரு தனித்திறமை. அதாவது தொடர்ந்து வந்து நம்ம தனித்திறமைன்னோன இதுல முன்னுரிமை குடுத்து வர்றது யாருனாக்கா, நமக்கு சிலம்பம். சிலம்பம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து இப்ப சிறப்பா வந்துட்டு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சிலம்பம் சுத்துறதுல வந்து நம்ம குழந்தைகள் வந்து சிறப்பா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, சிலம்பம் வந்து எங்களுக்கு வந்து சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத வந்து 2 வாரங்கள் நமக்கு வந்து பல்வேறு குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பா சிலம்பம் சுத்தி நமக்கு காட்டுனாங்க. தன்யாங்குரம் காட்டுனாங்க. அடுத்த வாரம் 2 குழந்தைகள் காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷன், பவித்ரன் என்கிற 2 குழந்தைகள் வந்து நமக்கு வந்து அ சிறப்பா சிலம்பம் சுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே சிலம்பம்ங்கிறது வந்து இப்ப வந்து நடைமுறையில வந்து இந்த அளவுக்கு இருக்குதா? குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு செய்றாங்களா? அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயமா இருக்குது. ஏன்னா காலகட்டங்கள்ல வந்து நெறைய விஷயங்கள் இல்லாம போனதுனால, இன்னைக்கு சிலம்பத்துல வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த குழந்தைகள்லாம் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிலம்பத்தை சிறப்பாக சுற்ற வரும் பவித்ரன், தர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தம்பி அன்மியூட் பண்ணிட்டு பேசுப்பா. ஓகே. காய் எனக்கு மாஸ்டர் மாஸ்டர் ஆரம்பிக்கலாமா மாஸ்டர்? ஆரம்பிக்கலாம்ப்பா. ஓகே. சொல்லு. அடுத்த ஆரம்பி. பாருங்க சிலம்பம் சொல்லி ஒரு பட்டாளமே இருக்கு. ஏய் அதல்ல இதல் தானே முதலில் வணக்கம். ரெண்டு வீடு நவுந்து சுத்துங்கப்பா, கிட்ட கிடைக்காதீங்க. கொஞ்சம் நவுந்து. கொஞ்சம் சொல்லுவோம். வீடு நாலு வீடு
தலைவாரன் தலைவாரன் தலைவெட்டு சூப்பர். பகுல் இது பாருங்க இந்த பசங்க வீட்டு இருக்கானே நாலு வீடு நாலு வீடு ஆறு வீடு ஆறு வீடு வேற மிக சிறப்பாக தடுப்பாட்டம் அடியாட்டம் விளையாண்டுருக்காங்க. வணக்கம் வச்சு முடிச்சுட்டாங்க. சூப்பர். நன்றி, சந்தோஷம். பவித்ரன் நன்றி நன்றிப்பா. பவித்ரன் தர்ஷன் இருவரும் வந்து இன்னைக்கு சிறப்பா வந்து இந்த சிலம்ப சுத்துறத தடுப்பாட்டத்துல இருந்து சுத்தாட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து சிறப்பா கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பயிற்சிகள் மேன்மேல் வளர்ச்சி அடைந்து இன்னும் அடுத்த நிலைக்கு சென்று உயர வேண்டும் என்று கலைச்சக்கரம் குழுவில் உள்ள அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி நன்றிங்கப்பா, வாழ்த்துக்கள். இன்னைக்கு கலந்துகிட்ட குழந்தைகள் எல்லாருமே தங்களுடைய பெற்றோர்கள் மூலமாகவோ இல்ல தங்களுடைய மூலமாகவோ இந்த குழுவில் வந்து எல்லாருமே பதிவிடுங்க. காலைச்சக்கர குழுல வந்து இன்னைக்கு உங்களுடைய சிறப்புகள் என்ன, உங்களுக்கு எப்படி இன்றைய நாள் அனுபவங்கள் இருந்தது, இவ்வளவு நாட்கள் நீங்க இருந்த நிகழ்ச்சியில் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் உங்களுடைய அனுபவங்கள் என்ன என்பதை பற்றி அனைவரும் பதிவிட்டு இந்த மேலும் மேம்படுத்தி அன்புடன் மேம்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து குழந்தைகளையும் மற்றவர்களும் பங்கு பெற செய்து தங்களது குழந்தைகளையும் பங்கு பெற செய்து நிகழ்ச்சியை மேலும் மெருகூற்றி தரும்படி அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளையும் நல்ல ஆர்வத்தோடு ஒவ்வொரு பயிற்சிகளும் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா திருக்குறள், அற்புதமான ஒரு திருக்குறள் இன்னைக்கு அதிகாரத்தை மூணை வந்து இன்னைக்கு சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. நம்ம இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா குழுவுல பதிவிட்டோம். திருக்குறளோட ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து கொடுக்கறதுனால எல்லாருமே அந்த திருக்குறளை வந்து மனப்பாடம் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் மேக்சிமம் குழந்தைகள் வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்திங்க. தொடர்ந்து நீங்க அந்த பயிற்சிகளை மனப்பாடம் செய்யக்குள்ள
ஒரு நேரத்துல வந்து 1330 குறளையும் நீங்க வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் திருவள்ளுவரின் அந்த 1330 குறளையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் அற்புதம் இன்னைக்கு வந்து குறைவா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த பயிற்சியை எடுத்து திறம்பட செய்ய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி. இன்னைக்கு வந்து ஆத்திச்சூடியில வந்து நம்ம பல்வேறு நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து குறைவா செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதற்குண்டான வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்குண்டான பொருளுடன் கூடிய அந்த ஆத்திச்சூடியை வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா கூறினாங்க. அதே மாதிரி பாடல்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து ஒவ்வொரு தனித்திறமை வாய்ந்த பாடல்களையும் கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகள் வந்து ஆர்வத்தோட ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா பாடி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இன்னைக்கு தனித்திறமை வாய்ந்த அந்த சிலம்பம் வந்து தொடர்ச்சியா 3 வாரம் நமக்கு வந்து ஒவ்வொரு குழுவினர் வந்து நமக்கு சிறப்பா செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு நிகழ்வா சிலம்பம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கக்குள்ள நமக்கு பெருமையா இருக்குது. ஏன்னா வந்து சிலம்பம் வந்து ஒரு முன்னோர்கள் வந்து நம்ம சிறப்பா வழிநடத்தி கொண்டு போன அந்த பயிற்சி முறை வந்து இன்னைக்கும் திரும்பவும் அது முன்னெடுத்து வர்றது வந்து நமக்கு ஒரு சிறப்பா இருந்துச்சு. இதையெல்லாம் விட நம்ம 2 குழந்தைகள் நல்லசிவம் ஐயா, தனலட்சுமி என்ற 2 குழந்தைகள் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு சிறப்பா பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா வந்தாங்க. அவங்களும் சிறப்பா இன்னைக்கு பயிற்சி கொடுத்தாங்க. குழந்தைகளாக மாறி உங்களுடைய நிலைகள் புரிந்து உங்களுக்கும் அவர்கள் வந்து சிறப்பான இன்னைக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து இன்னைக்கு எல்லாருமே ஒரு குழந்தைகள் மலரும் நினைவுகளை வந்து நம் கண் முன்னே கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு இன்பமான நாளாக அமைய இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்ததை எண்ணி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைந்ததற்கு அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2992 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஹோலி டவுன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே இன்று நமக்கு குழந்தைகளாக பல்வேறு குழந்தைகள் பங்கேற்று பல்வேறு பயிற்சிகளை செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் குழுவில் உள்ள அனைத்து பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை பயன்படுத்தி சிறப்படைய அவங்களுக்கும் ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குழுவில் தொடர்ந்து பயணித்தாலும் இன்று ஒரு குழந்தைகளாக நீங்க பயணித்த விதங்கள் எங்களுக்கு அற்புதமாக இருந்தது. அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. சொல்லு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நவீன்குமார் டீம்ல வந்த குழந்தைங்க சூப்பருங்க ஐயா. மான்குட்டி ஓடோடுன்னு ஓடிடுச்சுங்க ஐயா. பாத்துங்க, நல்ல சிவமையா வீட்டுக்கு போட்டுங்க. எங்கனால சிரிப்பே அடக்க முடியல. அந்த குழந்தை செம்மையா பண்ணிச்சுங்க. சந்தோஷம். அங்க இருந்து நல்ல சிவமையா வீட்டுக்கே போயிரும் பண்றது அந்த குழந்தை. நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நம்ம மயில்வாகன் பேசுறேன். இந்த அற்புதமா இந்த நிகழ்ச்சியை நீங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வத்தோட தங்க குழந்தைகளை கொண்டு வந்திருக்காங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. எல்லா குழந்தையும் அற்புதமான இந்த பயிற்சியெல்லாம் கத்துக்கிட்டாங்க. இவங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் வாசிச்சது, ஆத்திச்சூடி வாசிச்சது, நம்ம சிலம்பாட்டம் இன்னும் நிறைய இந்த மடு சண்டையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் குழந்தைங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரி இருந்தாலும் அவங்களையும் கொண்டாந்து எங்களை கொடுத்து எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பெற்றோர்கள்லாம் இந்த குழந்தைங்க இது மாதிரியான யோகா பயிற்சி இது மாதிரிலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுங்க ரொம்ப சின்ன வயசுலயே அதுங்களுக்கு ஆர்வம் வந்துடும். ஆர்வம் வந்து வருங்காலத்துல எல்லா விஷயங்கள்லயும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல அவங்க எது விருப்பப்படுறாங்களோ அதுல போறதுக்கு நல்ல ஒரு நாட்டம். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி தான் யோகா இது மாதிரிலாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க.
அதனால இதுல வந்து இன்னும் நிறைய குழந்தைகள் நிறைய கலந்துக்கணும். கலந்துக்கிறதோட ஒவ்வொரு நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நீங்க திருக்குறள், இந்த ஆத்திச்சோடி, சிலம்பாட்டம் எல்லாம் செஞ்ச மாதிரி அடுத்து ஒவ்வொன்றும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டான்ஸ் எங்களுக்கு நான் பரதநாட்டியம்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்க ஆடி பார்த்ததில்ல, ப்ரோக்ராம்ல பாக்குறது தான். நீங்களும் இதுல வந்து இது மாதிரி எல்லாம் ஆடி எங்களை மகிழ்ச்சி நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இதுல மெயின் வந்து பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்தீங்க. அடுத்த தடவை இன்னும் நிறைய பேர் வரணும், வந்து கலந்துக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கதான். இதுல வந்து கலந்துக்கிறதுனால